வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரசம் செய்ய போகிறோம். ரசம் செய்கிறதெல்லாம் வீடியோ போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு ரசம் வைக்கிறதுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு முறை ரசம் வச்சிங்களான்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுவீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம், 3 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கோம், 1 கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துருக்கோம், 5 வரமிளகாய் எடுத்துருக்கோம், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், தரித்தரியாக அரைச்சாவே போதும். நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மசாலா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி தரித்தரியாக அரைச்சி எடுத்துருக்கோம். ரசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் சூடேறி வரட்டும். ஆயில் சூடேறி வந்துருச்சு. கடுகு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஆல்ரெடி நம்ம மசாலாவில் போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதில். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விடலாம், அப்படியே நல்லா வாசம் வரும். இந்த ரசம் வந்து ஒரு 100 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்குறோம். நம்ம செய்கிறது மொத்தம் ஒரு 8 லிட்டர் ரசமாக செஞ்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக 100 பேர் சாப்பிட்லாங்க. நீங்கள் கம்மியான அளவில் செய்யணும்னு நினச்சாலையும் பரவாயில்ல, நம்ம சொல்லியிருக்கிற சேம் மெத்தட்லேயே செய்யுங்க. அளவை குறைச்சிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த மசாலா வதக்கிட்டு இருக்கிறோம், நல்லா வாசம் வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். அதுக்காக 10 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 250 கிராம் பருப்பு போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கிறோம், நைஸாக வந்திருக்கு. இப்போ இதை பருப்பு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம செஞ்சுட்டு பருப்பு ரசங்க. இதுவே நீங்கள் பருப்பு குழம்பு வச்சுருந்தீங்களானாக்கா அதிலேருந்து கொஞ்சம் பருப்பு மீற்றி அதை நல்லா கடைஞ்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாங்க. அப்படியும் செய்யலாம். நாங்கள் வந்து ஒரு 100 பேருக்கு செய்கிறதுனால தனியாக வேக வச்சு சேர்த்துக்கிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா. அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்காக 150 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் ஒரு 5 நிமிஷமாக. இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த புளியை நல்லா பிசைஞ்சு கரைக்கிறப்போ அதோட சாரெல்லாம் பிரிஞ்சு வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெய்னர் வச்சு இதை வடித்து ஊற்றிக்கலாங்க இந்த ரசத்தில். இது கரைக்கிறதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து கரைச்சிருக்கோம் இதுக்கு. இப்போ இந்த ரசத்தை கொதி வர விடலாங்க. அதுக்காக ரொம்ப ஜோராக கொதிக்கூடாது, ஸ்லோவாக கொதிக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல் உப்பு தான் சேர்த்துக்கிறோம், தேவைக்கேற்ப டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவாக கொதி வர விடலாங்க. இந்த ரசத்தை எந்த மாதிரி கொதிக்க வைக்கணுன்றதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃப்ளேமு ஹை ஃப்ளேமில் இருக்குது, அப்படியே கம்மி பண்ணிடலாங்க. மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சா தான் அந்த ரசம் சூப்பராக ரெடியாக வரும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ரசத்துக்கு முக்கியமானதுங்க இது, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக மல்லி இலை தூவிக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம், அதையும் தூவிக்கலாம் இதில். இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த ரசத்துக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொதி வந்தால் போதும். அதுக்காக ரொம்ப ஸ்பீடாக கொதி வரக்கூடாது. நான் உங்களுக்கு ஃப்ளேம் காமிச்சிருக்கேன் எந்த மாதிரி வச்சுருக்கேன்னுட்டு. அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோன்றதை காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக கொதி வரக்கூடாது இந்த ரசம். இந்த ரசத்தோட மெயின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, கொதி வரக்கூடாது, உள்ளுக்குள்ளவே கொதிக்கணும், அது ஸ்பீடாக கொதிக்கக்கூடாது. இதுதாங்க மெயின் சீக்ரெட் இதில். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த ரசம் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது வந்து பெரிய கொதி வரல, உள்ளுக்குள்ளே கொதி வந்துட்டுருக்கு. நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்குங்க. கரெக்டாக அந்த ரசம் ரெடி ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளே கொதி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தாவே இது ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே மக்களே, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பருப்பு ரசம் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த பருப்பு ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.